திருவண்ணாமலை இந்த ஸ்தான வரலாறு, ஸ்தானிக வரலாறு இதை பற்றி மொத்தத்தையும் ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய பாட்டனார் முதுபெரும் புலவர் பாண்டுரங்கனார் அவர்கள் கலெக்ட் பண்ணி ஒரு 12 வால்யூமா புத்தகம் எழுதுறதுக்காக டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அதுல 2 வால்யூம் பப்ளிஷ் ஆச்சு. மீதி அவருடைய மகன், என்னுடைய மாமாவுமானவர் எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் படிச்சு பார்க்கும்பொழுது இந்த குலகுரு சிஸ்டம்ல என்ன அருமையான சமூகம். அந்த சமூகத்துக்குள்ள யாரும் ஏழ்மையாகாது, டிப்ரெஷன்ல வந்து சூசைட் பண்ணிக்காம, உடல் நலம் கெடாமல் நல்லா வாழ்ந்திருக்காங்க. அது மொத்தத்தையும் குலகுரு உட்கார்ந்து கண்டினியூஸா அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த குலகுருக்கு நல்லா தெரியும் அந்த குலத்தை சார்ந்த பிரச்சனைகள், அவங்கள யாராவது டிப்ரெஷன் போனா அதுல எப்படி வெளியில எடுத்து வரதுன்னு. இவர்களை எல்லாம் அழித்து விட்டு எங்கேயோ ஒருத்தர் புக்கை உட்காந்து படிச்சு சைக்காலஜி சைக்கியாட்ரிக்னு படிச்சுட்டு அவங்க வந்து நமக்கு கவுன்சிலிங் கொடுத்தா நம்ம டிப்ரெஷன் வெளியே வந்துருமா? அவங்களுக்கும் உங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையோட ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும் அந்த டாக்டர். அதுக்குள்ள உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை மறந்து போயிடும். நம்முடைய மிக பெரும் பிரச்சனைகளான லார்ஜ் நம்பர் ஆஃப் வழக்குகள் கோர்ட்ல தேங்கி போயிருக்கிறது. லார்ஜ் லெவல் டிப்ரெஷன், லார்ஜ் லெவல் ஒபிசிட்டி, லார்ஜ் நம்பர் ஆஃப் டைவர்சஸ். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் குலகுரு வழக்கு முறை, குலகுரு வாழ்க்கை முறை அழிக்கப்பட்டது, குலகுருக்கள் சிதைக்கப்பட்டது, குலகுரு பீடங்கள் கொல்லப்பட்டது.